தோணுது அப்பதான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு யாரும் கேள்வியே கேட்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த தாட்டை குப்பையில தூக்கி போடுங்க. அப்படி எதுவுமே கிடையாது. உங்களோட ஃபர்ஸ்ட் கிளையண்ட்டை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு 2 to 3 months ஆகலாம். பேசிக்கா சொல்லுவாங்க இந்த மாதிரி வெயிட் ஃபார் த வர்த், பொறுத்தால் பூமி ஆளலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த மாதிரி ஒரு இழவும் கிடையாது. அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க. Hi guys, welcome back to my YouTube channel. I am Susinder, a freelance web developer. போன வீடியோல ஃப்ரீலான்சிங்னா என்ன, ஃப்ரீலான்சிங்ல இருக்க அட்வான்டேஜஸ் சைடு என்னன்னு சொல்லி கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். அது இன்னும் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஃப்ரீலான்சிங்னா எனக்கு என்னன்னு தெரியும், ஏதோ நெகட்டிவ் சைடு இருக்கு நீ அதை சொல்றான்னு சொன்னா இந்த வீடியோல அதுதான் சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க நார்மல் 9 to 5 ஜாப் போற ஒரு பர்சன், எனக்கு இந்த ஜாப் பிடிக்கல, நான் இதை கிவிட் பண்ணிட்டு இந்த ஃப்ரீலான்சிங் கரியர் ஸ்டார்ட் பண்ண போறேன், எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க, ஐ எம் மை ஓன் பாஸ், ஃபினான்ஷியலா ஃப்ரீடமா இருப்பேன், எனக்கு எப்போ தோணுது அப்பதான் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு யாரும் கேள்வியே கேட்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த தாட்டை குப்பையில தூக்கி போடுங்க. அப்படி எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஃப்ரீலான்சிங் பண்ணி வீட்டுக்கு காசு கொண்டு வரதுக்குள்ள நாக்கு தள்ளிடும். இது ஃப்ரீலான்சிங் இவ்வளவு கஷ்டமா, இதுக்கு நாங்க 9 to 5 ஜாப் போட்டுட்டு இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படணும்னு கேட்டீங்கன்னா, நான் போன வீடியோல சொன்னதும் உண்மைதான், இந்த வீடியோல சொல்றதும் உண்மைதான். ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி யூ கேன் பி யுவர் ஓன் பாஸ், உங்களுக்கு பிடிச்ச டைம்ல நீங்க ஒர்க் பண்ணலாம், ஃபினான்ஷியலா ஃப்ரீடமா இருக்கலாம். பட் நாட் அட் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ஃப்ரீலான்சிங் கரியர். நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போது இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது, நீங்க நினைக்க கூட கூடாது. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. இந்த சேனல்ல வீக்லி ட்வைஸ் வீடியோஸ் மட்டும் இல்ல, டெய்லியும் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றோம், அதையும் மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் பேக்கப் ரெடி பண்ணிக்கிறது. இப்போ நீங்க நார்மலா 9 to 5 ஜாப் போற ஒரு பர்சன், எனக்கு நீங்க ஜாப் பிடிக்கல, நான் இதை கிவிட் பண்ணிட்டு என்னோட ஃப்ரீலான்சிங் கரியர் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 monthsக்கு ஃபினான்ஷியல் பேக்கப் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க ஜாப் கிவிட் பண்ணிட்டு நாளைக்கு ஃப்ரீலான்சிங்ல ஒரு கிளையண்ட் கிடைப்பாங்கன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. உங்களோட ஃபர்ஸ்ட் கிளையண்ட்டை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு 2 to 3 months ஆகலாம். அது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி நீங்க ஒரு ஃபினான்ஸ் பேக்கப் பண்ணி வச்சிருக்கணும். இதுவே நீங்க ஒரு ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை, நீங்க ஸ்ட்ரைட்டா ஃப்ரீலான்சிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட், கம்யூனிகேஷன். நீங்க ஃப்ரீலான்சிங்ல ஒர்க் பண்ணும்போது உங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே தமிழ்ல தான் பேசுவாங்க, இல்ல உங்களோட லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. உங்களுக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல இருந்து கிளைண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த லாங்குவேஜ் வேணாலும் பேச வாய்ப்பு இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இங்கிலீஷ்லயாவது நீங்க ஃப்ளூவெண்டா பேசுற அளவுக்கு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். கம்யூனிகேஷன் உங்ககிட்ட இல்லைன்னா ஐ எம் 100% ஷூர் உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்டா இருந்தா நீங்க எப்படி உங்க கிளைண்ட்ஸ் கிட்ட இதான் என்னோட ஒர்க்னு சொல்லி புரிய வைப்பீங்க, அவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் அ மஸ்ட். அண்ட் அந்த கிளைண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரிதம்ல அவங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு 4-5 கிளைண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தேர்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன். நான் சொல்றேன், உங்களோட ஃப்ரீலான்சிங் கரியரை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 to 3 monthsக்கு உங்களுக்கு கிளைண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த ஸ்டேஜ்லயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரமாவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு எனக்கு இது தேவையே இல்லை, ஃப்ரீலான்சிங் எனக்கு தேவையில்லை, நான் 9 to 5 ஜாப்க்கே போறேன்னு சொல்லி அங்க ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. இதை உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்ப வீட்டுல மீன் குழம்போ இல்ல கருவாட்டு குழம்போ செஞ்சா முதல் நாள் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பட் 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் வச்சு சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், குறையவே குறையாது. ரைட்? அதே மாதிரி தான் இங்கேயும். ஃப்ரீலான்சிங் கரியரை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சைட்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க, உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் ஒரே ஒரு கிளைண்ட் கிடைச்சா போதும், அதை வச்சு நீங்க உங்களுக்கு கிளைண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கு உங்களோட ஒர்க் குவாலிட்டியா இருக்கணும். ஸோ பி பேஷண்ட், சீக்கிரமா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாம கிளைண்ட்ஸை பிச் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபோர்த், பிரைஸ் டிஸ்கஷன். உங்களுக்கு இப்போ ஒரு கிளைண்ட் கிடைச்சிட்டாங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா உங்களால பிரைஸை பத்தி பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமா அந்த பிரைஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடுங்க. என்னன்னா அந்த ஒர்க்கை பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பிரைஸை கோட் பண்ணீங்கன்னா அவங்க இந்த பிரைஸ் செட் ஆகல, இந்த பட்ஜெட்டை விட அதிகமா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்க அந்த பிரைஸ் வந்து கீழே வர மாதிரி இருக்கும். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணணும்னா இந்த அளவுக்கு செலவாகும்னு சொல்லி நீங்க முன்னாடியே பிரைஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடணும். இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து 50% அப்ஃப்ரண்ட் பேமெண்ட்டை முதல்ல வாங்கிடுங்க. அப்படி 50% உடனே பே பண்ண முடியும்னா அட்லீஸ்ட் 20 to 30% ஆவது அவங்க கிட்ட இருந்து பேசி வாங்கிடுங்க. அப்படி வாங்காம ஒர்க்கே பண்ணாதீங்க. ஃபிஃப்த், நீங்க பண்ற ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு கோட் பண்ணணும். இதுதான் வந்து ஃப்ரீலான்சிங் வந்துட்டா எல்லா ஃப்ரீலான்சர்ஸ்க்கும் அரைவாகிற முதல் கொஸ்டின். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களோட வேல்யூ 0, உங்களோட சாம்பிள் ஒர்க்ஸை காமிச்சு உங்களால கோட் பண்ண முடியாது. அப்படி அதிகமா கோட் பண்ணிட்டா கிளைண்ட்ஸ் போயிடுவாங்களா, இல்ல கம்மியா கோட் பண்ணிட்டா நமக்கு வேல்யூ இருக்காதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கான சிம்பிள் சொல்யூஷன் என்னன்னா, நீங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா அவரோட மார்க்கெட் ரேட் என்னன்னு பாருங்க, அதுல இருந்து 50% கம்மி பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களோட பிரைஸ். ஏன்னா அந்த 50% நின்று நினைக்காதீங்க, அதுல இருந்தும் கிளைண்ட்ஸ் கம்மி பண்ணிட்டு தான் வருவாங்க. பட் இது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு நான் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி தரணும், அந்த வெப்சைட்டோட மார்க்கெட் வேல்யூ அண்ட் ஒர்க் கிட்டத்தட்ட 60K to 80K வரைக்கும் இருந்தது. பட் நான் உங்களுக்கு அந்த வெப்சைட்டை பண்ணி கொடுத்தது வெறும் 4500 rupees. எஸ்,
உண்மையா தான் சொல்றேன். 4500 ரூபீஸ்க்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி தந்தேன். அதை யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அந்த டைம்ல மணி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டா தெரியல. அதை விட எனக்கு ஒரு கிளையன்ட் கிடைச்சிட்டாங்க. அவங்க கூட நான் ஒர்க் பண்ண போறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும்ன்றதுக்காக அந்த கியூரியாசிட்டிலேயே அந்த ஆஃபரை நான் அக்செப்ட் பண்ணேன். இன்ன வரைக்கும் நான் அதை ரெக்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட 60K மேல லாஸ். பட் இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் இதுல எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா இந்த ஒரு ஒர்க் அண்ட் அந்த கிளையண்டோட டெஸ்டிமோனியல்ஸை வச்சு நான் ஒரு 4-5 கிளையண்ட்டை பிடிக்க முடியும். அண்ட் இப்போ எனக்கு 2 கிளைண்ட்ஸ் ஓல்ட்ல இருக்காங்க. அதுவும் 50K 60K மேல ஒர்த்தான ப்ராஜெக்ட். இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல நீங்க கம்மியா கோட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணும். சில டைம்ல ஃப்ரீயா ஒர்க் பண்ற அவசியம் கூட இருக்கும். நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இதுல நீங்க காசு விஷயம்லாம் பார்க்காம நீங்க பண்ற ஒர்க்ல குவாலிட்டியை மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க. 6th பேசிக்கா சொல்லுவாங்க இந்த மாதிரி வெயிட் ஃபார் த ஒர்க், பொறுத்தால் பூமி ஆளலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த மாதிரி ஒரு இழவும் கிடையாது. அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க. நான் சொல்றேன் டிலே இஸ் டேஞ்சரஸ். அதனால ஒரு நாளைக்கு எவ்வளவு கிளைண்ட்ஸை பிச் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருங்க. மினிமம் ஒரு 5 to 6 கிளைண்ட்ஸை பிச் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு கிளைண்டாவது ரிப்ளை வரும். எவ்வளவு பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. எதுனாலும் உங்களுக்கு அக்செப்ட் ஆகலாம். நான் அதே மாதிரி தான் 2 பெரிய கிளைண்ட்ஸுக்கு அப்ரோச் பண்ணேன். இவென்ச்சுவலி எனக்கு ரிப்ளை வரல. பட் ஓவர் த டைம்ல எனக்கு ரிப்ளை வந்துச்சு. நான் அப்ரோச் பண்ண அந்த 2 பெரிய கிளைண்ட் யாருன்னா சகிலி சேட்டர்ஜி, நார்த் சைட்ல ஒரு பெரிய கான்டென்ட் கிரியேட்டர். அண்ட் அதே மாதிரி சவுத்ல உசைன் சார், அதாவது நம்ம சேரன் அகாடமில வீடியோஸ் போடுறவர் அவர் தான். உசைன் சாருக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் அண்ட் ஒரு மெயில் அனுப்பிச்சேன். எனக்கு ரிப்ளை வரல. பட் அடுத்த நாள் நான் திரும்ப ஒரு ஃபாலோ அப் மெயில் அண்ட் ஒரு மெசேஜ் போட உடனே எனக்கு ரிப்ளை வந்துச்சு. ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணல. பட் எனக்கான ஒரு ரிப்ளை கிடைச்சது. அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 7-8 மெயில் அனுப்பிச்சேன். கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல பர்சனல் அக்கௌண்ட், ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் எல்லாத்துலயும் மெசேஜ் அனுப்பிச்சேன். கடைசியில எனக்கான ரிப்ளை வந்துச்சு. அதுவும் அக்செப்ட் பண்ணல. பட் ஐ காட் a reply from them. So never hesitate to ask. ஒன்னு எஸ்ஸா இருக்க போது இல்ல நோவா இருக்க போது இல்ல அவங்க மூலமா ஒரு 4-5 கிளைண்ட் கிடைக்க கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃப்ரீலான்சிங்கோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். பட் வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை அப்படியே கிராப் பண்ணிக்கங்க. அது மூலமா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இன்னும் இதுல நிறைய இருக்கு. கிளைண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்றது, டாக்ஸ் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்லி நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து எனக்கே இன்னும் நிறைய அந்த விஷயமா தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல ஒரு பார்ட் 2 வீடியோ கிரியேட் பண்றேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைச்சதுன்னா ஐ காட் சம் வேல்யூன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க மட்டும் இந்த வீடியோ பார்த்து வேல்யூ எடுத்துக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அடுத்து என்ன பேசணுன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். until then bye.